குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சட்டசபை தேர்தலில் தவிக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு, சென்னை பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2லும் அவர் வெற்றி பெற்றார். 108 இடங்களில் தவிக வெற்றி பெற்று விஜய் முதல்வராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது எம்எல்ஏ பதவியை முதல்வர் விஜய் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் பெரம்பூரில் முதல்வர் விஜய் தாக்கல் செய்த தேர்தல் வேட்பு மனுவில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியிருப்பதாக புகார் எழுந்தது. மேலும் தனது சொத்து விவரங்களை மறைத்துள்ளார் என்றும், அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரானது என்பதால் அவரின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி பெரம்பூர் திமுக வேட்பாளர் RD சேகர் வழக்கு தொடர்ந்தார். இதேபோல வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த 4 வழக்குகளும் இன்று ஐகோர்ட் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்குகள் தொடர்பாக பதிலளிக்க முதல்வர் விஜய்க்கு சென்னை ஐகோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் உள்ள ஆவண குறைபாடுகளை சரிசெய்து திருத்தப்பட்ட மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், அதனைத் தொடர்ந்து 3 வாரங்களுக்குள் முதல்வர் விஜய் பதிலளிக்கவும் ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஏவ வேலு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளில் அவர்கள் பதிலளிக்கவும் ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது.